வணக்கம் நண்பர்களே. இட்லி கடை இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது? என்னுடைய பார்வையை சொல்வதற்காக இந்த காணொளி. அண்மைய நாட்களாக இடம்பெறுவது போல படம் வெளிவந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு, இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு என்னுடைய திரைப்பட பார்வையை சொல்வதற்காக உங்களை சந்திக்கிறேன். தனுஷின் இயக்கத்தில் 4வது திரைப்படம். தனுஷ் இணை தயாரிப்பை மேற்கொண்டு அவரே கதாநாயகனாக நடித்திருக்கிறார். ஒரு கதை சொல்லியாக தன்னை நிலைநிறுத்த அவர் மேற்கொண்ட முதல் 3 படங்களிலிருந்து இந்த படம் எவ்வாறு வேறுபட்டிருக்கிறது என்று சொன்னால் பெரிய அளவில் வேறுபடவில்லை. கடந்த 3 திரைப்படங்கள், அதாவது பாண்டி, அது கொஞ்சம் கிராமிய மனம் தொட்டு நகர்ப்புறத்தில் வந்து முடிவடைந்தது. ராயன் திரைப்படம் கிராமிய பின்னணியா நகர பின்னணியா என்ற சிறு குழப்பங்கள் இருந்தாலும் அது கிராமிய பின்னணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் முழுக்க முழுக்க இளைஞர்களை குறிவைத்து நகர திரைப்படமாக இருந்தது. இது முற்று முழுதாக ஒரு கிராமிய கதை. ஆனால் தாய்லாந்தை இடைநடுவே தொட்டு பார்க்கிறார். திரைப்படத்தின் கதையை நாங்கள் 2 விதமாக அணுகலாம். ஒன்று, பெற்றோர்கள் தங்கள் வளர்ப்பிலே குழந்தைகளை எவ்வாறு வளர்க்கின்றார்கள் என்பதை குறித்து 2 விதமான நேரெதிர் துருவங்களாக இருக்கின்ற 2 பெற்றோர். ஒரு அப்பா தன்னுடைய மகனை நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து பக்குவமாக ஒரு நல்ல மகனாக வளர்க்கிறார். இரண்டாவது அப்பாவும் நல்ல அப்பா தன்னுடைய மகன் மீது பாசத்தை பொழிகிறார். ஆனால் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்காமல் அவன் தன் பாதையில் செல்லட்டும் என்று விட்டு அவனை குட்டிச்சுவராக்குகிறான். இப்படி எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 மகன்மாரும் சந்தித்துக் கொள்ளும் போது என்ன நடக்கும்? இது ஒரு பக்கம். இரண்டாவது விடயம் 80, 90களில் வெளிவந்த ஒரு கதைக்களம் போல. அதாவது அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன ஆசையோ அதன்படி நடக்க வேண்டும். அப்பாவின் இறுதி ஆசை நிறைவேறுவதற்காக மகன் கஷ்டப்பட்டு உழைத்து தன்னை அதிலே நிலைநிறுத்திக் கொள்வதில் வெற்றி காண வேண்டும். ஒரு ஆத்ம சுகம் அதிலே இருக்கிறது. சொர்க்கமை என்றாலும் அது நம் ஊரை போல வருமா? இப்படியான விடயங்களை சொல்கின்ற விதமாக இரண்டாவது கதைக்களம். மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளத்தை சேர்த்து தனுஷ் தன்னுடைய கதை சொல்லும் ஆசையை 4வது தடவையாக தொட்டிருக்கிறார். தனுஷின் முதல் 3 திரைப்படங்களிலும் கூட நான் பார்த்த விடயம், ஒன்று இதே போன்ற கதையை எங்கேயோ பார்த்திருக்கிறோமோ, எங்கேயோ கேட்டிருக்கிறோமோ என்பது போன்ற உணர்வு வரும். இரண்டாவது, இது 80, 90களில் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசிக்கக்கூடிய கதைகள். நீங்கள் அவரது முதல் 3 திரைப்படங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த திரைப்படம் அவ்வாறுதான். போதனை என்றொரு விடயம், எங்களுக்கு வாழ்க்கையின் பாடங்களை சொல்லிக் கொடுப்பதாக. வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும். வாழ்க்கையில் இது இது செய்தால் நல்லவர்களாக நீங்கள் இருக்கலாம். அப்பா அம்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களது கிராமிய வாழ்க்கை அழகானது. சிம்பிளிசிட்டி என்று சொல்லக்கூடிய, மினிமலிசம் என்று சொல்லக்கூடிய, எங்களுக்கு அளவானதை வைத்துக்கொண்டு திருப்தி காண்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் குறைவேதும் கிடையாது. கிராமிய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கிறது. நீங்களாக விரும்புகிற ஒருவரை விட உங்களை விரும்புகிற ஒருவர் வாழ்க்கையில் கிடைத்தால் நல்லது. அப்பா அம்மா சொல்வதுதான் வேதம். இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறதாக ஒரு நாடக பாணியில், ஒரு டிராமாட்டிக் என்று சொல்வார்கள், அப்படி நாடக பாணியில் திரைப்படமாக கொண்டு வரும்போது அதில் இருக்கின்ற சவால்களை களைவதற்கென்று ஜி.வி. பிரகாஷ் குமாரையும் பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளத்தையும் துணை சேர்த்திருக்கின்றார் தனுஷ். இந்த திரைப்படத்தில் நல்ல விடயங்கள் இருக்கா என்று கேட்டால் நிச்சயமாக தனுஷின் நடிப்பு மிகச்சிறப்பு. அதுபோல தனுஷுக்கு துணையாக வந்திருக்கின்ற சில முக்கியமான பாத்திரங்கள், ராஜ்கிரண், சத்யராஜ், ஏன் பார்த்திபன், கீதா கைலாசம். ராஜ்கிரனின் மனைவியாக வருகின்ற, தனுஷின் அம்மா வருகின்ற கீதா கைலாசம். அவர் யார் என்றால் பாலச்சந்தரின் மருமகள், இயக்குனர் சிகரம். இதுபோல நித்யா மேனன். இவர்களது நடிப்பில் எந்த குறையும் இல்லை. அருண் விஜய் தனக்கு கிடைத்த பாத்திரத்தில் விளாசி தள்ளி இருக்கின்றார். அந்த கிடைத்த பாத்திர அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த பாத்திரத்தில் தன்னை விட யாரும் ஜொலித்திருக்க முடியாது என்று காண்பித்திருக்கின்றார். அந்த பாத்திர வடிவமைப்பு பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. என் தனுஷ் இதில் வடிவமைத்த தன்னுடைய கதாநாயகனான முருகன் என்ற பாத்திரம் குறித்தே நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. அதுபோல இப்படியான திரைப்படங்களில் இழைத்து இழைத்து இசையமைப்பதில் கெட்டிக்காரர் ஜி.வி. பிரகாஷ் குமார். சில பாடல்கள் அப்படியே மனதில் நிற்கின்றன. என்ன சுகம், தனுஷ் மற்றும் ஸ்வேதா ஆகியோர் பாடியிருக்கிறார்கள். என்ஜாமி தந்தானே இந்த திரைப்படத்தில் இன்னமும் மனதிலே தாளம் போட்டுக் கொண்டு ஒரு பாடல், கிராமிய சுகத்தையும், அதுபோல முன்பு இசைஞானி இளையராஜாவின் ஒரு சில பாடல்களில் வந்த அந்த சொந்த ஊர் மகிமையை சொல்லுகின்ற விதமாகவும் அந்த பாடல் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஜி.வி. பிரகாஷ் குமார் தன்னுடைய தனித்துவத்தை இப்படியான பாடல்கள் மூலமாக காண்பிக்கிறார். அதுபோல ஒளிப்பதிவாளரும் படத்தொகுப்பாளரும் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடியவர்கள். பெரிய அளவில் அறியப்படாத கிரண் கௌஷிக் என்ற ஒளிப்பதிவாளர், தனுஷின் திரைப்படமான மாரி திரைப்படம் மூலமாக அறிமுகமான பிரசன்னா என்பவர் தான் இந்த படத்தின் தொகுப்பாளர். அவர்களும் தங்களுடைய பணியை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
இந்த திரைப்படத்தின் கதைக்களத்தை பற்றி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். தாய்லாந்திலே ஆரம்பிக்கின்ற திரைப்படம் பிறகு சங்கராபுரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமத்துக்கு வருகிறது. அந்த கிராமத்திலே இருக்கின்ற சிவனேசன் இட்லி கடை தான் அந்த கிராமத்தின் தனி அடையாளமாக சொல்கிறார்கள். கிராமத்தில் உள்ளவர்கள் பொதுவாக தங்கள் வீடுகளில் சமைத்து உண்பதைத்தான் நாங்கள் பொதுவாக பார்த்திருக்கிறோம். அது தமிழக கிராமமாக இருந்தாலும் சரி, எங்கள் கிராமங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த கிராமத்துக்கு வந்து தனியான சுவை சொட்டும் ஒரு கடை ஒன்று இருக்கு. அந்த கடை போலதான் இந்த இட்லி கடை வருகிறது. இந்த இட்லி கடையை மையப்படுத்தி ஒரு சில காட்சிகள், பிறகு இட்லி கடைக்கு போட்டியாக ஒரு பரோட்டா கடை வருகின்ற வேளையில் இருக்கின்ற போட்டியெல்லாம் உண்மையில் செயற்கைத்தனம் அதிகமாக மிகுந்து காணப்படுவதாக இருக்கிறது. ராஜ்கிரண் தன்னுடைய தொழிலை தெய்வமாக கருதி மிக பயபக்தியோடு செய்து வருகிறார். அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த இட்லி சுடுகின்ற காட்சிகளாக இருக்கலாம், அது மீண்டும் மீண்டும் ஒரே விதமான காட்சிகளாக இருக்கும்போது ஒரு இழுவைத்தன்மை ஒன்று காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். முதல் பாதியில் அவ்வாறு தெரியாவிட்டாலும் இரண்டாம் பாதியில் இழுவையோ இழுவை, மிதமிஞ்சிய செயற்கைத்தனம். அதிலும் சில மாயாஜால காட்சிகள், கற்பனாவாத காட்சிகள் என்று தனுஷ் கொண்டு வந்து புகுத்துகின்ற இடம், தன்னுடைய இறந்து போன தந்தை மீண்டும் வருவதாக காண்பிக்கின்ற இடங்கள், அதுபோல கிராமத்து கருப்புசாமியை தன்னுடைய தந்தையாக பாவிக்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் ஓவர் செயற்கைத்தனமாக இருப்பது எனக்கு மட்டும்தானோ தெரியவில்லை. இதே போல இந்த திரைப்படத்தில் பல்வேறு நட்சத்திரங்களை ஒன்றாக சேர்த்ததில் தனுஷின் பங்கு மிகச் சிறப்பு. ஆனால் பாத்திர வடிவமைப்பில் அவர் பல இடங்களில் கோட்டை விடுகிறார். 1960 70களில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் திரைப்படங்களில் கண்டது போல ஒரு பணக்கார குடும்பம், அந்த பணக்கார குடும்பத்துக்கு சாமானியன் ஒருவர் மருமகனாக செல்லும் போது எதிர்கொள்கின்ற சிக்கல்கள், சவால்கள், மனது ஒட்டி கொள்ளாமல் அங்கே உறவு கொள்ள பார்ப்பது, அதற்கு பிறகு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு ஊருக்கு வருவது, தப்பித்துக் கொள்ள முற்படுகின்ற ஒரு பாத்திரமாக தனுஷை காண்பிக்கிறார் அந்த இடத்திலே. அதாவது பணக்கார வீட்டு மாப்பிள்ளையாக தன்னால் ஒட்டிக்கொள்ள முடியாது என்று அவர் உணர்ந்து கொள்ளும் போது விலகிக் கொள்ள பார்க்கிறார். அந்த இடத்திலே அவரை ஒரு மிக சுயநலவாதியாக தன்னுடைய பாத்திர படைப்பை காண்பிக்கிறார். இதன் மூலமாக கதாநாயகன் என்ற இடத்திலே அவர் தோற்று போவது போல தெரிகிறது. இதே போல நேரடி வில்லனாக அங்கே தெரிகிற அருண் விஜயின் பாத்திர படைப்பும் மிதமிஞ்சிய சேர்க்கைத்தனம். 80 90களில் வருகின்ற கடைசி வரை பழி வாங்கிய தீர்வேன் என்பது போன்ற ஒரு வில்லன். ஒரு கதாநாயகி மிக அப்பாவி, கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர். இது போல தனுஷை காதலிக்கின்ற பணக்கார காதலி ஷாலினி பாண்டே, மறுபக்கம் நித்யா மேனன். இந்த இரண்டு பேரது பாத்திர படைப்புகளிலும் கூட செயற்கைத்தன்மை ஊடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கதைக்களமாக பார்க்கும்போது எங்களுக்கு சில உருகுகிற காட்சிகள் வரும்போது இதையெல்லாம் மறந்து பார்த்தாலும், படத்தோடு ஒன்றித்து பார்க்கும்போது சில உணர்ச்சி பூர்வமான காட்சிகள், அது போல படத்திலே வருகின்ற சில வசனங்கள், ராஜ்கிரனுக்கும் தனுஷுக்கும், அதாவது தந்தை மகனுக்கு இடையில் இருக்கின்ற அந்த உறவு, அதுபோல அந்த இட்லி கடையை தன்னுடைய பந்தபாசமாக இணைத்துக் கொள்வது, தந்தையின் ஆன்மா அங்கே இருக்கிறது, இதனால் தான் அதை கொண்டு நடத்த வேண்டும் என்ற ஒரு மகனின் சவாலாக எடுத்துக்கொள்கின்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மன நிகழ்ச்சியை தந்தாலும், படம் முடிந்து இதை பற்றி யோசிக்கும் போது இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக வரக்கூடிய ஒன்றே, ஒரு குறும்படமாக எடுத்திருக்கலாமே, ஒரு குட்டி கதை, இதை என்னத்துக்காக 2.5 மணித்தியாலம் 2.75 மணித்தியாலம் நீட்டி எடுத்திருக்கிறார் தனுஷ். ஒரு மெகா சீரியல் போன்ற ஒரு தோற்றப்பாடு என்னத்து காரணத்தால் வருகிறது என்று கொஞ்சமாவது யோசிக்கும் போது இந்த திரைப்படம் எங்களுக்கு பூரண திருப்தியை தந்ததாக அமையாது என்பதுதான் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விடயம். ஒரு சில காட்சிகளை சொல்வார்களை பொதுவாக ரிலேட் செய்து கொள்ளலாம் என்று எங்களை நாங்கள் அந்த இடத்திலே தொடர்படுத்தி பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கிராமிய பின்னணி கொண்டு வளர்ந்தவர்களாக இருப்போம். இல்லாவிட்டால் எங்களது அப்பா அம்மா, எங்களது மூத்த தலைமுறையினர் அந்த கிராமத்து தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு சென்டிமெண்டாக இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு இந்த திரைப்படத்தில் எங்களை புகுத்தி கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை விட முக்கியமாக அந்த இட்லி பார்க்கும் போதே எங்களுக்கு சாப்பிட வேண்டும் போன்ற உணர்வை தருவதும் இந்த இடத்திலே அது ஒரு இயக்குனரின் வெற்றியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இயக்குனராக, ஒரு கதை சொல்லியாக தனுஷ் தோல்வி அடைந்து விட்டாரோ என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஜிவி பிரகாஷ்குமார் நடிகர்கள் ஆகியோர் கொடுத்த அந்த உழைப்பு, அந்த ஒத்துழைப்பு, அந்த அஹ், ஈடுபாடு இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். தனுஷ் ஒரு நடிகராக அவரை குறை சொல்லவே முடியாது. இப்போது தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்க்கின்ற இந்த தலைமுறை நடிகர்கள் மிகச்சிறந்த நடிகர், தன்னை ஒரு பாத்திரமாக உருமாற்றிக் கொள்வதில் அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. ஆனால் அவர் இயக்குனர் என்ற ஒரு வகிபாகத்தை எடுத்துக்கொள்வதை விட வேண்டும். அந்த அப்படியான ஒரு முயற்சி வந்து அவருக்கு தேவையே இல்லை. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் தனுஷுக்கு வாய்த்து போன ஒரு விடயம், அவர் ஒரு இணை தயாரிப்பாளர். இதுபோல நல்லதொரு தயாரிப்பாளர் விடம் ரெட் ஜாயன் மூவிஸ் கிடைத்திருக்கிறது. அங்கே புதிய ஒரு தயாரிப்பாளர் இள வாரிசு இன்பன் உதயநிதி அறிமுகமாகி இருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொண்டார் போல தெரிகிறது. எனக்கு தனுஷை பற்றி சொல்லும் போது இன்னொருவர் ஞாபகம் வருவார், ஜிவி பிரகாஷ்குமார். அவருக்கு மிகச் சிறப்பாக வரக்கூடிய விடயம் இந்த இசையமைப்பு. அதை விட்டுவிட்டு அவர் நடித்து தன்னை வீணாக்கிக் கொள்கிறார் என்று யோசிப்பேன். இந்த திரைப்படத்தில் அப்படி வீணாய் போன பாத்திரங்களாக நான் பார்த்த இரண்டு பாத்திரங்கள், சமுத்திரக்கனியின் பாத்திரம் உண்டு, பார்த்திபன் பாத்திரம் உண்டு. இந்த இரண்டு பேரது நடிப்பு பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கும் என்று உள்ளே கொண்டு வந்தாலும், அங்கே வடிவமைக்கப்பட்ட பாத்திரங்களில் இரண்டு பேருமே மனதில் நிற்காமல் தோற்று போகிறார்கள். பார்த்திபன் ஒரு சீன் கொஞ்சம் பரவாயில்லை. மற்றபடி அருண் விஜயை
சித்தரித்த விதத்தை பற்றி சொன்னேன், செயற்கையாக இருக்கிறது முழுக்க என்று சொல்லி. படத்தோடு ஒன்றி போகக்கூடிய பாத்திரங்களாக ஒரு கண்ணுக்குட்டியை கூட நான் பார்க்கிறேன். ரசனை. இதே போல திரைப்படத்தின் சில காட்சிகள் மனதில் ஒட்டவே இல்லை. எதற்காக இப்படி கிரிஞ்சாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில காட்சிகள். தனுஷுக்காக ஊரு கூடும் இடம். அது தனுஷை முதலில் அவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று புரியவில்லை. பிறகு ஏன் திடீரென்று தன்னுடைய சொந்த மண்ணின் மைந்தன் என்று சொல்லி அவரை பிறகு ஏன் தங்களுடைய சொந்த மண்ணின் மைந்தன் என்று கொண்டாடுகின்றார்கள் என்று புரியவில்லை. எனவே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் பி சி பகுதிகள், அதாவது கிராமிய படங்களை ரசிக்கின்ற பகுதிகளில் படம் ஓரளவுக்கு எடுபடும். ஆனால் நகர்ப்புறங்களில் இந்த படம் ஆரம்பத்திலேயே தோற்றுவிட்டது என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயம். ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்வதாக இருந்தால், பாட்டுகள் இரண்டு மனதிலே நிற்கின்றன. தனுஷின் நடிப்பு பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. மற்றும்படி பாத்திர படைப்புகளாலும் அதுபோல செயற்கையான கதை நகர்வினாலும் இந்த படம் எங்கள் மனதில் ஒட்டாமலே போகிறது. இட்லி மல்லிப்பூ போல மெதுவாக பார்க்கும் போதே சாப்பிட வேண்டும் என்று ரசனையாக தெரிந்தாலும் கூட, கடைக்குள்ளே சென்று பார்க்கின்ற வேளையில் கடையும் எங்களை பெரிய அளவில் இருக்கவில்லை. அந்த இட்லிக்கு தொட்டுக்கொள்ள எந்த ஒரு சட்னியோ சாம்பாரோ அந்த இடத்தில் இல்லை என்று வரும்போது, பரிமாறுபவர் ஸ்பெஷலாக தெரிந்தாலும் யார் தனுஷ், இட்லி கடை எடுபடாமலே போயிருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்த்த உங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன்.